இந்த ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா. ஒரு விஷயம் மறந்துட்டேன், என்னன்னு சொல்லு ரகு? ஏதோ ஒண்ணு மறந்துட்டேன், என்னன்னு சொல்லு? தெரியாது. கடவுள் இருக்கா என் பக்கம் குமாரி. கடவுள் இருக்கிறாங்க குமாரே. அதனாலதான் இந்த மாதிரி ஆளை கல்யாணம் கேட்டுட்டு வயசாயிடுச்சுல, அதான் கை கால்லாம் ஒதிர்தான். சொல்லி ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறான். சில ஃபேஸ்க்கு அவ்வளவுதான் மதிப்பு. ஏய் இறஞ்சி தொல்லையப்பா சூரிய பகவானே, நெருப்பு பகவானே, ஏன் இவ்வளவு டார்ச்சர் பண்ற? என்னடி வாய்ஸ் இது? இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நான் தான். பேஸ்ட் என்ன பேஸ்ட் போட்டீங்க அதுல? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இது மட்டும் அப்படியே விழுந்துருச்சுனா என்னடி பண்ணு? ஏய் அவசகுணமாவே பேசுங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. ஐயோ அரச்சொல்லா சொல்றானே. சூப்பரா வந்துட்டு ரிசல்ட் கொடுக்கணும், சாப்பிட்ற மனசுல வந்துட்டு ஹாப்பினஸ் கொடுக்கணும், டைஜஷன் ஆகணும். ஹலோ ரகு தாப்பா ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு ரகு தாப்பா சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எஸ், நீங்கள் எல்லாருமே கேட்டதுனால நாங்கள் வந்துட்டு நேபாள் ஸ்பெஷல் ஃபுட்டு வந்துட்டு அடுத்தடுத்து போட்டதுனால இவங்க சொல்லிட்டாங்க, நேபாள் ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்களே, உங்கள் ஊர் ஸ்பெஷல் என்ன அது சொல்லுங்கள், நாங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஊர் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். தெருவுக்கு நாங்கள் வந்துட்டு பிரியாணி கடை தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் பிரியாணி செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பிரியாணி வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டிப்பிக்கலாக நாங்கள் வந்து அடுப்பு வேறு ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு பிரியாணி செய்யணும்னா இந்த மாதிரி ஒரு அண்டாவை ரெடி பண்ணிக்கணும். பக்கத்துல வை. இல்ல இந்த பக்கத்துல நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நாங்கள் போயிட்டு பாஸ்மதி அரிசி எடுத்துன்னு வந்திருக்கோம். நார்மல் அரிசியில் செஞ்சால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முக்கியமாக நாங்கள் என்ன பிரியாணி செய்ய போகிறோமோ அந்த பிரியாணிக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் சிக்கனை கழுவி வச்சுருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி, எண்ணெய், உப்பு, மிளகா, மஞ்சள், புதினா, கருவேப்பிள்ளை, இந்த இலை, பட்டை, அப்புறம் இதெல்லாம் நான் தெரில, இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியாது, நான் உங்களை போட்டோல பாத்திருக்கேன். இஞ்சி பேஸ்ட் கோல்கேட்டா இல்ல என்ன இது? ஐயோ பூண்டு இஞ்சி பேஸ்ட். அப்புறம் இது வந்துட்டு தேவையான அளவு தண்ணி. பாருங்க, இது எல்லாமே எடுத்துட்டு வந்துனே. ஒரு விஷயம் மறந்துட்டேன், என்னன்னு சொல்லு ரகு? ஏதோ ஒன்று மறந்துட்டேன், என்னன்னு சொல்லு? தெரியாது. யோசிச்சுட்டே இருக்கு, தெரில. முன்ன பின்ன சமையல் அறைக்கு போனா தானே தெரியறதுக்கு. எப்படி கலர்றேன்? கரண்டியா இல்லையே, கைதான் இருக்கே, சும்மா கை இருக்குதுன்னா. பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? பாட்டிமா சரி இது. ஏய் வாய வச்சிருவேன். ஒழுங்கா ட்ரீட் பண்ணு. இந்த பாட்டிமா பியூட்டிமாலாம் சொல்லி ஐஸ் வைக்காத. பியூட்டி மாவா? எனக்கு என்ன பிரியாணி வருமோ அதுதான் வரும். இப்படி ஐஸ் வச்சாலாம் வந்துட்டு பிரியாணி ஒழுங்காலாம் வராது. எனக்கு தெரியும், நான் அங்க ஆர்டர் பண்ணிட்டேன் மோமோ. நீ வேற, நீங்க சாப்பிடுங்க பிரியாணி. ஸோ எண்ணெயை ஊற்றுறோம். ஓகே, கொஞ்சம் எண்ணெயை வச்சிருக்கோம். ஓகே சரி, நான் கரண்டி மட்டும் எடுத்துன்னு வந்துடுறேன். Few inches later. மக்களே, இதை சாப்பிட்டு இவங்களுக்கு எதாவது ஆனால் அதுக்கு வந்து பொறுப்பு நான் கிடையாது. விபரீத விளையாட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி 2-3 வாட்டி விளையாடி அதை பிரிஞ்சியாக பார்த்துருக்கேன், சாம்பார் சாதமாக பார்த்துருக்கேன், வேறு என்ன சாதம், புளி சாதமாக பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி பிரியாணின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு பிரிஞ்சியை செஞ்சுட்டு அது மேலே சிக்கன் வச்சு கொடுத்தா. கேட்டால் இந்த மாதிரி கடையில் வச்சு கொடுக்குறாங்களா, அப்போ மட்டும் ஒத்துக்கிறீங்க பிரியாணின்னு சொல்லி, அது மாதிரி தான் எதுன்னு சொல்லி சொன்னான். இப்போ இங்கே என்ன பிரியாணி வரப்போகுதுன்றதை பார்ப்போம். A few moments later. பரவாயில்லப்பா, அதெல்லாம் ஊதி எங்காலும் பழைய ஆள் போலகுது. நான் தான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வச்சிருக்கேன். ஊதுன எனக்கு மயக்கம் வரும். எனக்கு காட்டு, நான் ஊதுறேன், இங்க வா. அதனால தான் ஊத மாட்டேன் நான். வந்துச்சா பாரு, கடவுள் இருக்கா என் பக்கம் குமாரி. கடவுள் இருக்கிறாங்க குமாரே. அதனாலதான் இந்த மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணி முடியல என்னால. இது சமைக்கிறத விட ஒரு பொருள் தேடுறதுக்கு இங்க 3 வீடு இருக்கு. அந்த 3 வீடு ரவுண்டு கட்டி வரத்துக்குள்ளாரே காலையில் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் ஜீரணமாயிட்டு கை கால்லாம் உதிர ஆரம்பிக்குது. எங்க அப்பா பாத்தியா, நான் இந்த பக்கம் பேசுறேன், அந்த பக்கம் ஒட்டி கேட்டுட்டு வயசாயிடுச்சுல, அதான் கை கால்லாம் உதிர்தான். சொல்லி ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறான். சில ஃபேஸ்க்கு அவ்வளவுதான் மதிப்பு. It's a great insult from my father, உண்மையை சொல்றவன் தெய்வத்துக்கு சமாதானம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ஒரு எண்ணெய் காய வைக்க முடியல எங்கனால. ஊதி வெயில வைக்க எடுத்துன்னு வெயில வச்சா காய்ச்சிருக்கு. இந்த கரண்டியை கஷ்டப்பட்டு தேய்ட்டு எடுத்து வந்தா மண்டையில புழக்க வச்சிடாத, பாத்துக்க. ரைட் விடு. ஆண்டவரே, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே. ஏய் இறஞ்சி தொல்லையப்பா சூரிய பகவானே, நெருப்பு பகவானே, ஏன் இவ்வளவு டார்ச்சர் பண்ற?
சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா. இப்போ ஓரளவுக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஃபர்ஸ்ட் தண்ணி தெளிச்சு பாரு. தண்ணி தெளிச்சு பார்க்கணுமா? என் மூஞ்சதான் படம். அப்போ அங்க மாதிரி வந்துட்டாங்க மினி ஷெஃப். அண்ணன் கலரங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். சரி வா இதுக்கு என்ன டிஷ் பண்ண போறாவ? பிரியாணின்னு சொன்னா எப்படி வரும்? எல்லாமே கட் பண்ணி வச்சு நான் தான் அப்பவே இது கஷ்டப்பட்டு. அப்படியா மக்களே, நான் சொன்னல. இப்ப சந்தோஷம் தானே? எனக்கு தெரியும். இது எல்லாமே கஷ்டப்பட்டு உள்ள போயிட்டு அதாவது அங்க இருந்து இது ஃப்ரெஷ் குள்ளர போயிட்டு கஷ்டப்பட்டு முட்டி போட்டு எடுத்தேன். இவளால முட்டி போட முடியாது. ஆமால. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நான் தான். பேஸ்ட்னா பேஸ்ட் போட்டீங்க அதுல? காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு. காமெடி பண்ணாத. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு போடக்கூடாது. என்னடி எப்படி குழப்பறீங்க? தீஞ்சிடுமாங்க. சரி இது போட நீயே. இப்போ இங்க இருந்து பாப்பல. இனிமே ஃபுல் வேலையை அவன் தான் செய்வா. ஓகே குட் கேர்ள். ஏய் பாரு நம்ம பைத்தியங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் போடணுமே. இதெல்லாம் தாங்க போடணும். எடுத்துரு அப்படியே ஆணி எடுக்க முடியாது. போடு ஒண்ணு அவ்வளவுதான். இதுலயே மொத்தம் அடி பா. என்னடா அது ஸ்மெல் வரலையே நினைச்சேன். கருவேப்பிலை போடுதே அப்படின்னு நினைச்சேன் நானு. ஐயோ போச்சா? புளி சாதமா? இல்ல வந்துரும். தண்ணி சாதம். ஓகே சரி நான் போயிட்டு அரிசியை வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்கிறேன். மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டீங்க. கடைசியாக தான் மஞ்சள் போடணுமா? ஆனால் அந்த வீடியோவில் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோன்னு வாங்க. சிக்கன் கழுவுறதுக்கு மஞ்சள் போட்டது. ஓஹோ இங்கே ஆனால் சிக்கன் கழுவ மாட்டீங்க. இன்னும் இஞ்சி பேஸ்ட் போடு. இது ஒன்றும் வதங்கவே இல்லை புள்ளா. நீங்க ஊதியே வாய் வீங்க போகுது. ஆனு ஊதுறேன்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் போஸ் கொடுப்பான். ஆனால் ஊத மாட்டான். எரியிற நேரம் போய் அமிச்சிச்சு அப்படின்னுவான். பாரு எப்படி எரியுது பாரு. நான் கை வச்சோன்னே. வாவ் சூப்பர். என்கரேஜ் பண்ணு இந்த மாதிரி. கத்துக்கையா அவன்கிட்ட இருந்து. வாவ் சூப்பர். போதுமா? வா அப்படியே மூஞ்ச. ஓ சூப்பர். வா இஞ்சி பேஸ்ட் போடு. ஆமா அப்பதான் அது வாசனை போகும். என்ன கொஞ்சம்லாம் எல்லாம் கீழே கொண்டு அது கடவுள் வா. ஷெஃப் ஏய் போடு. கஷ்டப்பட்டு பண்ணுது. ஏய் ஷெஃப்னா அப்படி சதுரதான். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த ஷெஃப்ங்களுக்கு உனக்கே ஆகுது. இந்த சைனோ பிடிச்சிக்கோங்க. சைனோனா நான் துணி எதுவும் சப்னி பேசின்னு இருக்காது ராகு. எங்க லாங்குவேஜ் பேச தெரிஞ்சா பேசு. படிக்க தெரிஞ்சா படி. தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு. ஆஹா இப்பவே பிரியாணி வாசனை வருது. தெரியுதாடி? தெரியுது மசாலா. அதெல்லாம் ஒன்றும் தெரியல. உங்களுக்கு தெரியல. ஏன்னா உனக்கு கோல்டுடா. அவன் மூக்கு இல்ல. மஞ்சத்தூள் ஸ்மெல்லு தான் வருது. மஞ்சத்தூளே இப்போ கம்மி தான். மஞ்சத்தூள் ஸ்மெல் வருதா? உனக்கு என்ன தெரிஞ்சது இப்போ குட்டுன்ற? என்கரேஜ் பண்றேன். இப்போ டொமேட்டோஸ் போடுறோம். டொமேட்டோஸை அப்படியே பீஸா கட் பண்ணிட்டு போடுறோம். 5 டொமேட்டோஸ் போட்டோம். ஸோ இந்த டொமேட்டோ வந்துட்டு டக்குன்னு இந்த மாதிரி பண்ணினே இருந்து அந்த அந்த குண்டா அப்படியே சாஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கீழே அவங்களுக்கு தெரியவா போகுது. பெரிய விஷயம். கேளு இந்த மாதிரி தக்காளி வந்து டக்குன்னு விதங்கணும்னா கொஞ்சம் லைட்டா உப்பு போடணுமா. அப்போதான் தக்காளி வந்து சீக்கிரமா வெந்துருமா. ஸோ இப்போ போட்ட உப்பை வந்துட்டு கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறமா திரும்பி போகிற உப்பை மறந்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உப்பு கரைச்சிடும். இது ஒரு ஷெஃப்க்கு ரொம்ப முக்கியமான டிப்ஸ். ஓகே அதுக்கு தான் இந்த பிளேட்டை கழுவிட்டு எடுத்து வந்து. எப்படி பிளேட்டும் இந்த மாதிரி பிளேட்டும் இதுவாக இருக்குன்ற கழுவிட்டியா? வாஷ் பண்ணிட்டியா? சரியில்லைன்னு நினைக்கிறேன் தம்பி. வாஷ் பண்ணிட்டியா? பா ஓகே இப்போ கொஞ்சம்
மசாலா போடுவோம். மசாலா மஞ்சத்தூளா? மஞ்சத்தூள் இல்லைடா, மசாலா. வீட்டு மசாலா. வீட்டு மசாலா போட்டிருக்கோம். வீட்டு மசாலாவா? அரிசி மசாலா. ஓ அளவா? பிரியாணி மசாலா போடுங்க. நல்லா வந்து போதும் போதும். எவ்வளோ பொரியோ அவ்வளோ போட்டணும், அவ்வளோதான். அதான் இருக்கு. அதான் இருக்கட்டும். சாவடிச்சிடுவேன் நான். மிக்ஸ் பண்ணு, நல்லா மிக்ஸ் பண்ணு. உப்பு மட்டும் நான் கம்மியாகவே போடுறேன். கம்மியாக போறியா? ஏன்னா அளவு என்னன்னு தெரியாது. ஏன்னா அரிசி போடாதடி, போதும்டி. போதும் உப்பு மட்டும். அப்புறமா பத்தலைன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பொட்டலனா அவங்கவுங்க டேஸ்ட் ஏற்ற மாதிரி போட்டு போட்டு சாப்பிடுங்க. இந்த பிரியாணி வாசனை வருதா? இல்லையே. இந்த புதினாவே போட்டு தாக்க. இப்பயே போடுறோமா? ஆமாம். புதினா கடைசியாக மேலே போடுவாங்க, அப்படி இல்லையா? அது கொத்தமல்லி போடுறது. தண்ணி போடாத. தட் இஸ் கொத்தமல்லி. உண்டும் ஒரு ஆர்வக்குள்ள ஒரு வேலை பண்ணிட்டேன். அரிசி சாப்பிட்றேன்னு சாப்பிட்டேன். அரிசி மேலே போய் குத்திக்கிட்டு வாய் வீங்கி இருக்கு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. இந்த இடம் ஃபுல்லாக வலிக்குது. ஓகே, பிரியாணி ஸ்மெல் வருது. இன்னும் வந்துடுச்சா? ஓ மை காட். பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து மேலே அப்படியே மிதங்குது. ஸோ ஐ திங்க் நல்லாவே குக் ஆயிடுச்சு. போதும், மீதி கிரேவிக்கு வச்சுக்கலாம். சிக்கன் பிரியாணி வந்துட்டு வெறும் பேருக்கு தான், ஆனால் கொஞ்சோண்டு சிக்கன் போட்டிருக்கோம். மீதி சிக்கன் வந்துட்டு கிரேவிக்கு எடுத்திருக்கோம். ஆக்சுவலி 1.5 kg எடுத்தோம். ஸோ அதில் கொஞ்சமாக போட்டு இங்கே வந்துட்டு சிக்கன் கிரேவிக்காக ஒரு மாஸ்டர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. மிஸ்டர் ரகு மாஸ்டர். ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒன்று சாப்பிட்டு, இல்லை ஒரு வீட்டில் போயிட்டு ஒன்று சாப்பிட்டு குறை சொல்கிறோமே, இப்போ நம்மளே செய்யும்போது தான் அது ஒரு அருமை தெரியுதா? செய்யுங்க, அழகாக செய்யணும். ஓகே, இதே மாதிரி தான் நானும் கேட்பேன் விட்டேன். ஓகே ஓகே. எஸ், சிக்கனே ஓரளவுக்கு சூப்பராக வெந்த மாதிரி இருக்கு. என்ன ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு நிலமை. சே, நான் தானே ஷெஃப்னு இறங்குனேன். ஆளை மாற்றி விட்டு நீங்கள் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. தயிர் போடுங்கள். எவ்வளோ போடணும்? உள்ளவா? அதில் பாதி போடு. போடுங்க 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 போடுங்க. என்ன கொஞ்சம் புளிப்பா ஆனதானே பிரியாணி. பிரியாணி நீ பண்ணுறதானே இப்போ வீடியோ எடுத்த? நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். தெரியல, நான் தான் அவளுக்கு வந்து டிரெக்ஷன் சொல்கிறேன். அந்த இடத்துல நல்லா கிண்ட முடியாது. அதுதான் பிரச்சனையே. நம்ம ஊரில் வந்து கரண்ட் பில்லுக்கு தான் நம்ம வந்து பில் பே பண்ணி பார்த்துருக்கோம். இங்கே வந்து வாட்டருக்கும் பில் பே பண்ணுறாங்க. மீட்டர் செட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணுறோமோ அந்த அவ்வளோ தண்ணிக்கு பில்லு பே பண்ணுறோம். தண்ணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்ல, அதனால அந்த பிளானிங்கோட இங்கே இருக்க கவர்மெண்ட்டு வேலை செய்யுது. ஓகே, ஸோ இதில் கொஞ்சம் நம்ம உப்பு மிளகாலாம் போட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப்பாரு. எப்படி இருக்கு? உப்பு மட்டும் தான் கம்மியாக இருக்கு. ஸோ பாருங்க, நான் போடுறேன் அந்த இஞ்சி பேஸ்ட்டுக்கு. கடவுளே, அந்த மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை இப்போ. பாருங்க, இவ்வளோண்டு பேஸ்ட்டுக்கு எவ்வளோ பெரிய ஜாரு. கடவுளே, அஜித்தே காப்பாத்துங்க எங்களை ப்ளீஸ். முடியல. தண்ணி போட்டு கலரி தான், அப்படியே தான் பேஸ்ட்டை லிக்விடாக தான் இருக்கணும். கொதிக்குதான். வாங்க போகலாம். இந்த பக்கம் கிரேவி பண்ணலான்னு வந்தேன். இப்போ அந்த பக்கம் திருப்பி ஐயோ ஷெஃப் ஆகிட்டு பிறகு இப்படி தான் கையை புரிய மாட்டுது காலம். வந்துட்டேன். கொதிக்குதே. வாவ், நல்லா கொதிக்குது. மேலே வந்துருக்கு பார்த்து. அவ்வளோதான், இன்னும் 20 minutes ரெடி ஆகிடும். 20 minutes எங்கள் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த பக்கம் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடும். பாருங்க, இது மட்டும் அப்படியே விழுந்துருச்சுன்னா என்னடி பண்ணு? ஏய் அவசகுணமாவே பேசுங்க ரெண்டு பேரும் மாத்தி. ஐயோ அரை சொல்றானே. நான் எவ்வளவு பாசிட்டிவா இருக்கேன் பிரியாணி செய்ய தெரியலனாலும். உலகமே உங்களை வந்துட்டு எதிர்த்தாலுமே உலகமே வெளியே போகுது. ஒரு டைலாக் பேச விடுறீங்களா என்ன? நெருப்பு உள்ள அனுப்புங்க. உள்ள அனுப்புங்களா? போங்க ரெண்டு பேருக்கும் ஒரே புத்தி தான். வெயில போச்சு, உள்ள அனுப்புங்க.
சரி சரி, கேமரா என் பக்கம் திருப்பி டைலாக் பேசணும். உலகமே நம்மளை கைவிட்டாலும், உலகமே நம்மளை எதிர்த்தாலுமே ஆல்வேஸ் நம்மளுக்கு நம்ம இருப்போம். அஜித் அழகா சொன்னாரு. நம்மளுக்கு நம்ம தான், தன் கை தனக்கு உதவி. ஓகே, ஸோ அதனால பிரியாணியே செய்ய தெரியலனாலும் தத்தக்க புத்தக்கா செஞ்சிடணும் பிரியாணியை. எல்லாரும் நம்மளை கை விட்டாலுமே, எப்போதும் எந்த கைவிடும்போது சிச்சுவேஷன்லயும், உன்னை எந்த ஒரு நம்பு. சிச்சுவேஷன்லயும் பண்றீங்க பிரியாணி செய்யுங்க. அவளுக்கு அவ பிரச்சனை போதும். ரொம்ப கலக்காத, உடஞ்சிடும் சாப்பாடு. ஆமா, ஏய் இது நிறைய தண்ணி ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் கம்மி ஆயிடுச்சு. ரைஸ் கம்மி ஆகல, ரைஸ் எல்லாம் வெந்துட்டு தண்ணி கம்மி ஆயிடும். இல்ல இது பத்துமா எல்லாருக்குமே கேக்குறேன். பத்தும் பெருசாயிட்டு வரும் பாரு. நீ அந்த மேஜிக்கை தான் நீங்க பாக்கணும் ரகு. கிச்சன் பக்கமே போகாத நீங்க. அவசரப்பட்டு இந்த மாதிரி வந்தீங்கன்னா இப்படிதான் ஆகும். ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா. ஓ அதுல ஆனியன் போட மாட்டீங்களா? வெறும் குக்கும்பர் மட்டும் தான் இருக்குமா? சரி வாங்க, நம்ம அந்த பக்கம் கிரேவி பண்ண போவோம். வெல்கம். இப்போ நாங்கள் கிரேவி பண்ண போகிறோம். இந்த சைடு சிக்கன் கிரேவி. ஸோ சிக்கன் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் கரண்டி முக்கியங்க. இந்த இடத்துல கரண்டி கிடைக்க மாட்டுதுங்க. எங்கள் வீட்டில் கரண்டி அப்படி திறந்தாலே தவதவன்னு உழுவோம். இங்கே வந்து எண்ணெய் வந்துட்டு நம்ம இந்த ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. இங்கே வந்துட்டு எந்த சமையலாக இருந்தாலுமே அவங்க யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்துட்டு இதோட எண்ணெய் தான். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கடுகு. இந்த கடுகோட எண்ணெய் தான் அவங்க யூஸ் பண்ணுறதே, கடுகு எண்ணெய். இங்கே மோஸ்ட்லி சாப்பாடுக்கு கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்களே. பாரு சவுண்டே வரல. இப்போ வரும் பாரு. ஷெஃப்டா, ஷெஃப் எது போட்டாலும் சவுண்டு வரும் பாரு. வருதான்? வி ஆர் த பாய்ஸ் மாதிரி, வி ஆர் த ஷெஃப். ஐயோ கருவேப்பிலை இல்லையே. அவ்வளோதான். பிரியாணியில போடணும், ரைத்தால வேண்டாம். கொத்தமல்லி பிரியாணிக்கு தான் நான் சொன்னேன். பிரியாணி தான் கொத்தமல்லி போடுவாங்க. ரைத்தாக்கே கொத்தமல்லி. ரைத்தால கொத்தமல்லியா? ஏதோ ஒன்று பண்ணுங்க. ரைத்தால கொத்தமல்லி போட மாட்டாங்களே. ஆனியனு குக்கும்பர் தான் இருக்கும். அழுகழுகியா வருது. மஞ்சள், மஞ்சள் சாப்பிட்டா நல்லதா? யூனோ, மஞ்சள் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் கேன்சர்ஸ். காலையில் எழுந்துச்சி நம்ம வந்துட்டு மஞ்சள், ஜிஞ்சர், லெமன்லாம் போட்டு ஜூஸ் குடித்தாலே. ஓ அதனால தான் டெய்லி எனக்கு கொடுத்துட்டே இருக்கியா? அது கம்பெல்லாம் கொடுக்க மாட்டேனே, தெரியுமே எனக்கு. அதான் காண்டுங்க இவனுக்கு, காண்டு. எங்கள் சிக்கன் தொக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் போட்டு உப்பு மசாலா, அவ்வளோதான். சிம்பிள் டிஷ். அவ்வளோதான். இஞ்சி பூண்டும் போட்டாச்சு. வெங்காயம்லாம் இது ஆகலையா? ஒதுக்கலையா? ஆயிடும். ஆக்சுவலி நாளைக்கு நாங்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு கிளம்பி போகிறோங்க. ஸோ அதனால லாஸ்ட் டேவாக வந்துட்டு பிரியாணி ஸ்பெஷலாக இவங்களுக்கு வந்துட்டு சமைச்சிட்டு நம்ம ஊர் டிஷ்ஷை அவங்களுக்காக அப்படியே ஹாப்பியாக அப்படி கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். பார்த்தா நானே வந்து போய் நூடுல்ஸ் ஆகி நிற்கிறேன். அவங்க கடைசியாக சொல்ல போகிறாங்க, இதுக்கப்புறம் இந்த சைடு வந்துடாதீங்க. இன்னும் சொல்லுவாங்க, என்னென்னா சொல்ல மாட்டாங்க. இந்த பிரியாணி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. என் சிஸ்டர்ஸ், என் பிரதர்ஸ் எல்லாருமே நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க விரும்பி. அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, ரகு மாதிரி. தெரியும் காண்டாகிறேன்னு தெரியும். பிரியாணி ரெடியா? ஓகே, பிரியாணி ரெடி ஆகலை, ப்ராசஸில் இருக்குது. கலரக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே பார்க்கணும். பார்த்தியா, நீ சொன்னிய தண்ணி நிறைய இருக்கு, அரிசி கம்மியாக இருக்குன்னு. பார்த்தியா எப்படி வந்துருக்குன்ட்டு தெரியுதா? இப்போ எங்கள் பிரியாணி கப்பி பயப்பில்ல. கொஞ்சம் லைட்டாக எடு, வெந்துச்சு இல்லைன்னு பார்ப்போம். லைட்டாக வேகட்டும். இல்லை, லைட்டாக இப்படி தொட்டு பார்க்கறதுக்கு. ஒரு ஷெஃப்பை வந்துட்டு ஷெஃப்பாகவே நீங்கள் பண்ண விட மாட்டீங்க மிஸ்டர் ரகு. அது அப்புறமா பண்ணிக்கலாம், நீங்கள் மூடுங்க. ஓகே. அது மேலே எண்டில் போடுவாங்க. எதுதான் எண்ட் ஆயிடுச்சு. அப்போ போடு. ஓ, என்னை யாரும் நம்ப மாட்டீங்களே. எனக்கு அதுதாங்க கடவுளே, அஜித்தே காண்டாகுது எனக்கு. பாருங்க, கடைசியில எண்டிங்ல வந்து இந்த மாதிரி மலைச்சாரல் போல இப்படி போடணும். சரி மூடுங்க. தம் பிரியாணி அப்படி ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களே, தம் பிரியாணிங்க. விடுங்க கொஞ்ச நேரம் அப்படியே. இல்லை மேலே இதுதாங்க நம்ம தம்மு.
ஒரு செஃப் சொல்றது யாராச்சும் கேக்குறாங்களா? பரபரப்பா போகும். ஐயோ சீக்கிரம் வாங்க. ஆனியன் வேற என்ன சின்ன ஐயோ. சிம்ல வைக்கல. சிம்லியே வைக்கலையாடா? அட பாவி தீஞ்சிச்சு என் ஆனியன். இன்ச்சா லைட்டா போதும், இதுக்கு மேல விட்டா ஆனியன் கருப்பாயிடும். ஸோ நம்ம வந்துட்டு டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ போட்டாச்சு. டொமேட்டோ கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகணும்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு அப்புறமா போட்டுக்கலாம். நம்மளோட தொக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஃபைனலாக வந்துட்டு கறியை போட வேண்டியது தான். எல்லாமே போட்டாச்சு. இப்போ கறி மட்டும் தான் வேகணும். அவ்வளோதான். எப்படி செம்மையா சிக்கன் கிரேவி முடிஞ்சிச்சு. ரொம்பலாம் டென்ஷன் ஆகக்கூடாது சிக்கன் கிரேவிக்கு. சிக்கன் மசாலா போடல, சிக்கன் மசாலா போடுவாங்களே இதுக்கு. அதெல்லாம் தேவையில்லை. அது வந்துட்டு எக்ஸ்ட்ரா மசாலா சாப்பிட்றவங்க, இங்கே காரமே சாப்பிடாதவங்க. தண்ணியில நல்லா வத்துச்சு. ஏன் நிஜமாலே பிரியாணி வாசனை வருது. அட்லாஸ்ட் தத்தக்க புத்தக்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கிரேவி என்னாச்சுன்னு தெரியல. சின்னச்சி வாவ் இக்கடரா சீய சிக்கன் நல்லா இதுவாகணும், பாயில் ஆகணும். நீ அதுக்குள்ளே எடுத்துப்பீங்க. என்ன பாயில் வேணும்ல? இதுதானே. அதான் ஒன்னும் போறோம். இதை இறக்கி வைக்க போறது கிடையாது. இங்க நான் குக்கா நீ குக்கா? எரும மாடு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ வாய் மூடுறா. குக்கு மக்கு அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமா? குக்கு மக்கா நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. யாரோ டைட்டில் எடுத்துருவாங்க உடனே. இதுக்கு ரைஸ் வாங்கி வைக்கணும். இப்போதைக்கு ரிலாக்ஸாக இது வேகட்டும். நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி ஆனோன்னு படையல் போட்டுற வேண்டியது தான். பிரியாணி வாசனை தான் வருது. நம்புங்க. பிரியாணி பண்ணால் பிரியாணி நீ வித்தியாசமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதாச்சும் நடக்க போகுது ரகு. என்னாச்சு? என்ன பண்றீங்க? அது மேலே வைக்கிறானா தம் பிரியாணி. கவுந்து விழ போகுது. தம் பிரியாணி பண்ணுறானா? பிரியாணி தம் பிரியாணி மயில கடைசியில் பிரியாணி செஞ்சுட்டு பிரியாணிக்கு டிஸ்டி இது பண்ணுற மாதிரி இருக்கு. ஐயோ அந்த டின்னை பாரு, அவன் கருப்பாக்கிட்டான். ரகே என் பிரியாணி மட்டும் கீழே ஊழ்ந்தது. மண்டை ஒஞ்சிடும் பார்த்துக்க. கஷ்டப்பட்டு செஞ்ச பிரியாணி, தத்தக்க புத்தக்க பிரியாணி பார்த்துக்க. வழுக்க போகுது. கமான் மை பிரியாணி கம் இங்கே தானே வைக்கணும். வை சூப்பராக வந்துட்டு ரிசல்ட் கொடுக்கணும். சாப்பிட்ற மனசில் வந்துட்டு ஹாப்பினஸ் கொடுக்கணும். டைஜஷன் ஆகணும். உப்பு காரம் புளி எல்லாமே கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? எல்லாமே வெந்திருக்கணும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். கிட்ட வாங்க. பரவாயில்லப்பா. என்னோட தத்தக்க புத்தக்க பிரியாணி ரெடி ஆகி மூக்குல சொருகிடுவேன் கரண்டிய. காண்ட் எத்தாத. வாங்க சாப்பாடு ரெடி. ஃபர்ஸ்ட் நீங்க தான் சாப்பிட்டு சொல்ல போறீங்க. நல்லா இருக்கா? பரவாயில்ல, சிரிச்சிட்டாரு. காரமா இருக்கா? காரமா இருக்காமே. காரமா இருக்கா? சோலி முடிச்சு. How is it? Said how it is? Say your opinion. How is this biryani? Fantastic. Indian biryani. Aha. Nice comment. அப்பா கடைசியா பரபரப்பா செஞ்சு சாப்பிட்டு அந்த பக்கம் பாருங்க. என்னோட இன்னொரு தங்கச்சி கழுவவா ஆரம்பிச்சிட்டா சாமான் எல்லாம். ஸோ மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தா, அது இதுன்ட்டு பிரம்மாண்டமாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட இடம் தான் இது. இப்போ இது வேறு மாப் போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம். டயர்டாக இருக்குது. என்ன பண்ணுறதே தெரில. நைட்டு மட்டும் திருப்பி மறுபடியும் கேட்டுறாதீங்க எதாச்சும் இது செய்யுங்க அது செய்யுங்கன்ட்டு. ஷெஃப்னால அவங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்ய முடியும். மறுபடியும் செய்ய முடியாது. சரிங்களா? ஸோ இதோட வந்துட்டு நேபாள் ஆமாம் நம்ம டிஷ்ஷஸ் பயங்கரமாக சாப்பிட்டு பயங்கரமாக லவ் பண்ணாங்க. அந்த பொண்ணு 3 தட்டு சாப்பிட்டாங்க. கண்ணு வைக்கக்கூடாது, டச் விட்டு. இருந்தாலுமே அந்த அளவுக்கு பிடிச்சி போச்சு. பிடிச்ச விஷயத்த வந்து சாப்பிட்றது தப்பு கிடையாது. அந்த குழந்தை சொல்லுது இப்போது
ஐயோ நீ இருந்து இப்போ எங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்ட பிரியாணி, இங்கெல்லாம் வந்து வாங்கினா நல்லாவே இருக்காது, இப்போ நீ எப்போ எங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங்காக கேட்குற, ஒரே ஹார்ட் மெல்ட் ஆகிடுச்சிங்க, அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு. நான் சொன்னேன், நான் இது வந்து தட்டக்க புத்தக்க பிரியாணி தான், நான் போயிட்டு திருப்பி ஒரு 6 மாதம் 7 மாதத்துல பர்ஃபெக்டான வேணாம். நீ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த பிரியாணி ரொம்ப கேவலமாக பிரிஞ்சு மாதிரியே வருது. இல்லை உண்மையிலேயே செம்மையாக இருந்ததுங்க. நான் அங்கே சொன்னேன்ல அது மாதிரி கிடையாது. இந்த பிரியாணி உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. பார்த்து பண்ணுற விஷயம் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு அமைய மாட்டேங்குது. அதனால் இது ரொம்ப அழகாக செம்மையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி சிக்கன் தொக்கு ரொம்ப அழகாக இருந்தது. மீன் ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. நம்மளோட பிரியாணியை வந்து இவங்களுக்கு போட்டு கொடுத்து அவங்க சாப்பிட்டு அந்த அழகை நம்ம பார்த்தோம், ரசித்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது வேற ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறோம். டயர்ட் ஆகிட்டேன், என்னால் க்ளோசிங் செரமனி கூட கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு நான் சாப்பிட்டு போதை ஆகிட்டேன் நான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மக்களே. உங்களோட அன்போ ஆதரவோ எங்களுக்கு வந்துட்டு நிறைய நீங்கள் கொடுக்குறீங்க. இன்னும் நீங்கள் நிறைய எங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் வந்துட்டு ரகு தாப்பா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை கண்டிப்பாக அமுக்கிடுங்க. சரிங்களா? அப்போ தான் வந்துட்டு நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நாங்கள் இதோட வந்துட்டு நேபாள் பயணத்தை முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இன்னும் ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு இந்தியாவில் வந்துடுவோம். ஸோ இந்தியாவில் வந்தோன்னா அங்கே பண்ணுற ரகலைகளை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். சரிங்களா? பாய்.